எல்லாருமே நினைச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு. ஆக்சுவலா படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேல தான். இது மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணி அங்கேருந்து நான் ஒரு சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்ச விதை தான் வந்து இன்னைக்கு இந்த படமா முன்னாடி வந்து நிற்குது. ஆனா எனக்கு என்ன இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனா ஒரு தமிழ்ல அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனா நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமா இல்லாம ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊர்ல ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சு. என்னன்னா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வடிவேல் நான் கேட்டார், என்ன டைட்டில்னு. இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் அப்படிலாம் வந்துருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷா சின்னதாக பண்ணுவோம், ஆனால் சரியா செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் வடிவேல் அசால்ட்டா சொல்லிட்டு போனா கேங்கர்ஸ் அப்படின்னு, கேங்கர்ஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கர்ஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியா நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேங்கர்ஸ் அதே நம்ம வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ஐசைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டுமேட்டு கேங்கர்ஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம்.